ஸோ என் பேர் மொஹிதீன் ஜுபேர். நான் அம்பத்தூர் அயப்பாக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். டாக்டர் சிபி டாக்டரை வந்து ஆக்சி ப்ளஸில் மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். இது எப்படி ஆக்சி ப்ளஸ் எனக்கு அறிமுகமாச்சு, டாக்டர் சிபி டாக்டர் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, என்னுடைய ரிலேட்டிவில் எனக்கு ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்சில் வந்து டாக்டர் வந்து விசிட் பண்ணிவிட்டு லாஸ்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட் இருந்தது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 2015 எனக்கு வந்து பேக் பெயின் L4, L5 இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருந்தது. ப்ளஸ் என்னுடைய ஒய்ஃபும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட்டில் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே நாங்கள் செக் பண்ண இடத்துல போனால் மெடிசன் கொடுப்பாங்க, பெயின் வரும், திருப்பி பெயின் கில்லர் கொடுப்பாங்க, பெயின் வரும், மாடி ஏற முடியாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2023 அக்டோபரில் சாரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விசிட் பண்ண வந்திருந்தேன். ஆக்சி ப்ளஸ் அண்ணா நகரில் இருக்குது. அழகாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சாரை வந்து மீட் பண்ணேன். வந்த ஃபஸ்ட் டே ஐ வாஸ் வெரி இம்ப்ரெசஸ். ஏன்னா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலிருந்தே, ஏன்னா இங்கே எந்த மெடிசன்ஸ் எதுவுமே இல்லை. என்னுடைய கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாம் செக் பண்ணாங்க, எனக்கும் என்னுடைய மிஸ்ஸஸ்க்கும். பார்த்துட்டு அவங்க அந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண போகும்போது அவங்களுடைய நார்மல் ப்ராசஸ், இதில் எந்த மெடிசனோ எந்த ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் எதுவுமே இதில் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எக்ஸசைஸ் ப்ளஸ் அவங்களுடைய சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து எனக்கு வந்து இப்போ வந்து 5th செஷன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ரொம்ப அதாவது கம்பேரிஷன் டு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் நான் இப்போ கம்பேர் பண்ணும்போது நானும் என் மிஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெயின்லேருந்து நல்லா ரிலீஃப் ஆகிருக்கிறோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. இப்போ நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ண முடியுது, என்னால் நமாஸ் பண்ண முடியுது, மாடி ஏற முடியுது, இறங்க முடியுது. பெயின் இருந்தது அப்படின்னா அதை எக்ஸசைஸ் மூலம் அது கண்டினியூ பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய என்டையர் ஃபேமிலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பேக் பெயினுக்கு மட்டும் அப்படின்றது இல்லை. ஸோ ஹோல் ஸ்பைனல் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக அலர்ஜி, ஆஸ்துமா, அப்புறம் வெரிகோஸ், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் எனக்கு ஆஸ்துமா அலர்ஜி இருக்குது, ப்ளஸ் இந்த பேக் பெயின் இருக்குது. லாஸ்ட் செஷனில் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவுமே வந்து ரொம்ப க்யூராக இருந்தது. ஆக்சி ப்ளஸில் வந்து ஆக்சிஜன் ஓசோன் தெரப்பி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஸோ நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது எனக்கு. பேக் பெயினாக இருக்கட்டும், ப்ளஸ் இப்போ என்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அலர்ஜி ப்ளஸ் ஆஸ்துமா இருக்குது. அதுக்கும் அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுனால அவங்களுக்கு வந்து நான் போடலை. இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் ட்ரைப் வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு இந்த அடிஷனல் இதுவும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ மற்ற டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம மெடிசனுக்கு ஏகப்பட்ட செலவுகள் பண்ணுறோம், இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க டைம் சொல்கிறாங்க, அந்த டைமுக்கு கரெக்டாக அப்பாயின்மெண்ட் போட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த பெயின்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிக்கலாம். மெடிசன் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணா நகரில் இருக்குது. ரொம்ப கைண்ட் பர்சன்ஸ், அவங்க மிஸ்ஸஸும் பண்ணுறாங்க, டாக்டரும் பண்ணுறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்குது. பட் நீங்கள் 1 வீக் பிஃபோர் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து சார் ஒரு தடவை மீட் பண்ணி பாருங்கள். அதாவது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரம் டே 1 ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே நான் பைக்கில், ஸ்கூட்டரில் கிட்டத்தட்ட என்னுடைய அம்பத்தூர்லேருந்து நான் வந்து புரஷவாக்கம் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு பைக்கே ஓட்ட முடியாது. பைக்கை ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் அவ்வளோ பெயின் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஐ ரியலைஸ்ட் ஃபார் திஸ் பெயின். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இது வரைக்கும். ஸோ நான் இப்போ 5th செஷனை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி நல்ல குட் ரிசல்ட் எடுத்துக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.